ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேம் பேர் என்னன்னு தெரில, பட் நான் விளையாட போகிறேன். நான் நேற்று ஃப்ரீ ஃபயர் போட்டிருப்பேன். அதுக்கு இப்போ கம்மியான வியூவர்ஸ் தான் வந்திருக்கீங்க. இப்போது நிறைய பேர் வரணுன்னா நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை போடுறேன் உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு, பர்பிளையும் முடிச்சாச்சு. ஏன் ஆட் வருதோ சரி. ஸ்டேஜ் கம்ப்ளீட் லெவல். அடுத்தது இருந்தது 2 வந்தாச்சு. இதோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கானுங்க, அதனால தான் இப்படி சவுண்டு கேட்குது. பேசாம இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு புரியுது பாவம் கஷ்டம். ஓகே, லெவல் 3 கிராஸ் பண்ணியாச்சு. இதே பென் தான் நீ யூஸ் பண்றியா? ஆமா சரி, நானும் இதே தான் யூஸ் பண்றேன். இதே சந்தோஷத்துல இருக்கான். எந்த பொண்ணும் விட்டு வைக்க மாட்டான் கூட. இனி அந்த பொறுத்து கூட பேசுற வேலை எதுவும் வச்சுக்காது. ஏண்டி அப்படி சொல்ற? என்ன பண்றான்? பாக்குறான் சேம் திங்ஸ் தான். டென்ஷன் ஆவா நினைக்கிறேன். கருவில் முடிச்சாச்சு. இப்படிதான் மனசு வருது. சரி, நீங்க சொல்றதுதான் இப்பெல்லாம் கரெக்ட். இந்த காலத்து பசங்களுக்கு சீரியஸா எக்ஸாம் அதேதான். என் கிளாஸ்ல இதே பிரச்சனை தான். என்ன சத்தம் கேக்குது? என்ன சொல்றீங்க? அப்படியா? என்ன செல்விங்ஸ் அப்படியா கேக்குறீங்க? இந்த வடிவேல் ஒரு படத்துல மலம் போவான்ல, ஆமா அந்த மாதிரி அமலான்னு போறான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த லெவல். ஓகே, நான் லேவிங்ஸ் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. நீ நல்லதுக்கு சொல்றான். சரி சரி, நீங்க போயிடு. கண்ணை தெரிவிக்க. ஆமா மிஸ். மாம், you can't keep quiet for 2 seconds. பஃபலோ கத்திட்டீங்க. மாம், பௌதனிமா what me? யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க நேம்ஸ்லாம் போர்ட்ல எழுதி. அடி ஒண்ணுதான் ஆகுது. சீக்கிரம் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம யாருமே பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. நம்ம சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், பர்பிள் சரியா? நேம்ஸ் எழுதி. நாக்குல படுற மாதிரி குடிச்சியா? இப்பதான் ஆறும். இப்போ பேசி உனக்கு தான் போடுறேன். கண்டிப்பா இப்போ ரிவெஞ்ச் கொடுப்போம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்து யாரும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சரி, ஊற்றுக்குவோம். நல்ல பிளானோட தான் இதெல்லாம் பண்ணுறதா இருக்கு. இப்போ உங்களோட டைம் ஆர்டரை இல்லை கழுத்தை பிடிச்சி நானும் உன் பிளேஸ் பிளேஸ்க்கு போயிட்டு வந்துருக்கேன். இதை முடிச்சாச்சு. எப்படி அடுத்து நான் போயிட்டு வரேன். சரி வைஷ்ணவி. ஹலோ மேடம், என்ன ரொமான்ஸா? போட்ல இப்போ பேரை எங்களும் பார்த்துக்கோங்க போங்க. இந்த வைஷ்ணவி சேர்த்து வச்ச எல்லா விஷயத்திலும் உண்மை தான். நீ கட்டுச்சு சோறு அந்த கட்டியது எனக்கு கட்டையா? வைஷ்ணவியா காட்டுறேன். நான் போயிட்டு வரேன் நிதிஷ். ரொம்ப முக்கியம் இப்போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரீட்ரை பண்ணுவோம். சும்மாவா? ஏய், ரொம்ப பேசாத. உன் பேர் எழுதிமா? பவதர்னா மிஸ். நேம்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு தானே இருக்க? யா எஸ் மிஸ், நோட் பண்ணி இதோ வரேன் நான் மிஸ் வரேன். டேய், அன்னைக்கு சரியான ஃபன்னுடா அவங்களா. டேய், யாரும் பேசாதீங்க. அப்புறம் நான் போர்டில் பேர் எழுதினா அழிக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. பவா என்ன சொல்லு? யுகேஷ் தனியாக தான் இருக்கான். இப்போ போய் கேட்போம். இப்போவே வா. முடியல ஃப்ரெண்ட்ஸ், இது ரீலெவல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஒழுக்கம் சிச்சுப்போம். இல்லை பவா, சரி ஃபஸ்ட்டு க்ரீன் அடிப்போம். அடுத்தது ரெத்தை ஊற்றுவோம். தனியாக உட்கார வச்சுட்டு பாவா, உனக்கு நான் யாரும் காட்டுறேன். யுகேஷ் கஷ்டப்பட்டு முடியாது.
நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். கரெக்ட், இதுதான் கரெக்ட் மெத்தடு. பவதரணி மிஸ் இங்க ஒரு நிமிஷம் வா. இதோ வரேன் மிஸ். எங்கள் டிவியை சத்தமாக இது போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னே தெரில. சொல்லுங்க மிஸ். ஒன்றும் இல்லைம்மா பவதரணி, நான் வாட்டர் பாட்டிலை ஸ்டாஃப் ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துறியா? சரி ஓகே, நான் எடுத்து வரேன் மிஸ். தேங்க்ஸ்மா பவா. பார்த்து போயிட்டு வா. ஏய் என்ன ரெண்டாவது வரட்டும், அவளை எப்படி கலையிற? ஏய் மாடுங்களா, என்ன எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைப்பா. எடுத்துட்டீங்க அந்த நினைப்புல இருக்கீங்களா? இதுதாம்மா உங்களுக்கு டைமு. இப்போ இன்னும் உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் பேர் வரல. எவன் போகிற மாதிரி கத்துறது? ஏய் ஃபஸ்ட்டு இதை எக்ஸாம் வரும்போது எல்லாருக்கும் தெரியுங்க. எஸ் மிஸ். ஒழுங்கா எல்லாரும் குரூப்பா ஃபார்ம் பண்ணி தனித்தனியா படிக்க ஆரம்பிங்க. மாப்ள 2 4 போய் 2 6 யுகேஷ். மிஸ் மாடே உங்களெல்லாம் படிக்க சொன்னேன், படிச்சுட்டு தான் மிஸ். இதுக்கு ஒரு ட்ரை கூட வேண்டாம்ப்பா, ஈஸியாக இருக்கு. அதான் ரிசல்ட் பண்ணிட்டு தான் எல்லா கோச்சும் தெரிய போகுது. அப்போ பார்த்துக்கிறேன். யுகேஷ் என்னடா உண்மையா டார்கெட் பண்றாங்க? ஏன்டா சும்மா இருக்கா? ஏய் எங்க நான் குசு பேசிட்டு இருக்க? கீழே வந்து உட்கார மிஸ். சொல்லுங்க வைஷ்ணவி, நானும் கீழே வந்து உட்காந்து படிக்கட்டுமா மிஸ்? கீழே வந்து நீ உட்காருமா? தேங்க்யூ. எவ்வளோ கஷ்டம். மார்க்கே சரியா எடுக்கிறது இல்லை. அவனை எப்படியே வேணாம் சொல்லி வைஷ்ணவி. ஏன் ஷூர் மிஸ். நான் ஸ்டேஜ் 10ல் இந்த லெவல் 10ல் உங்களை நான் வீடியோ கட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா 7 மினிட்ஸை தொட்டுட்டு வீடியோ, அதான் நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதே மாதிரி தான் ஸ்டேஜ் 6. ஆமாம் லெவல் 6 இது தெரியும்னால நானே உங்ககிட்ட சொல்லணும் பாபா. என்னென்னமோ நடக்குது. வாமா பவதரணி. வரேன் மிஸ். வெயிட் பண்ணுங்க மிஸ் வாட்டர் பாட்டில் இதை முடிச்சுக்கோங்க. ஏன் மிஸ் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ரிவிஷன் எக்ஸாம்ல அடுத்த வரும், அதனால தான் எல்லாரையும் செப்பரேட்டாக உட்கார வச்சிருக்கேன். நீ அப்படியே செப்பரேட்டாக உட்காரணும்னா உட்காந்துட்டேன். ஓ ஓகே மிஸ். இப்போ பாரு எனக்கு யுகேஷ் படிக்க மாட்டியா? படி ஜாலி அடிக்கிறியா? உன்னை பாசல் பண்ணி பாப்பி பண்ணுறாங்க. படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ பார்க்குறாங்க நம்மள. அப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க நானும் பார்க்குறேன். ஏ ஃபார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ பார்க்குறாங்க நம்மள. அப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க நானும் பார்க்குறேன். ஏ ஃபார் ரிவிஷன் எக்ஸாம்ல அடுத்த வரும், அதனால தான் எல்லாரும் செப்பரேட்டாக உட்கார வச்சிருக்கேன். நீ அப்படியே செப்பரேட்டாக உட்காரணும்னா உட்காந்து. ஓகே மிஸ். இப்போ பாரு பாசல் பண்ணி ஐயோ தெரியாமல் 6th ஸ்டேஜ் திரும்பி கரெக்டாக ஊற்றியாச்சு. ஊற்றி
பார்த்தவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 7 வரைக்கும் தான் என்னால் முடிஞ்சிச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு.